மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. விமென்ஸ் டேக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம், இதோட ஒரு சிறப்பிக்க முடியாது தெரிஞ்சு சினிமா விதத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா லேடிஸ் விமன் பற்றியும் அம்மா பற்றியும் அவ்வளோ நினைக்காத நினைவுகள் எல்லாமே வரும். கொஞ்சம் மனசை பூரிச்சு போகும். அவங்கள பற்றின ஒரு கிரேட்னஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த படம் வந்து விமென்ஸ் டேக்கு பர்ஃபெக்ட் ஃபிலிம். அவர் இந்த படத்தை பார்க்குற நாள் நம்ம எல்லா விமனுடைய கிரேட்னஸ் நினைப்போம். அந்தளவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்குது படம். எனக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீலோட இந்த படம் வந்து நான் பார்த்தேன். எண்டு முடியும் போது இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. படத்தில் வில்லன் இல்லாமலே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல கதைகளுக்கு அது எப்போவுமே வில்லன் மஸ்ட்னு கிடையாது. அது வந்து உறவுகளை வந்து ஒழுங்காக சொன்னாலே அருமையான ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அந்த உறவுகளை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, கையாண்டிருக்காங்க. சுரேஷ் மாதிரி டைரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து என்னை இந்த ஷோ கூப்பிட்டாரு. நான் அவருடைய அழைப்புக்காக வந்த மாதிரி தான் சொன்ன முதல்ல. நான் உண்மையிலே வந்தது காரணம் ஊர்வசி மேடமுடைய ஃபேன். நான் முதல்ல அவங்கள பார்க்க தான் வந்தேன். நான் இப்போ கிடையாது, ஒரு 30 இயர்ஸாகவே நான் அவங்க வனஜா கிரிஜா பார்த்ததுலேருந்து நான் பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ எதிர்பார்த்து வந்தேன். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலே நான் ரொம்ப பூரிச்சிட்டேன், ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன். படம் பார்க்க பல காரணங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதில் முதல் காரணம், ஒரே போதுமான காரணம் ஊர்வசி மேடமுடைய ஆக்டிங். மற்றபடி அவ்வளோ யதார்த்தமான ஒரு படமாக வந்திருக்குது. ஸோ இந்த யதார்த்தம் வந்து ஒரு டேரக்டர் மனசில் கட்டி வந்திருக்காது. உள்ள டெக்னீஷியன்ஸாகவும் நடிகர் எல்லாருமே வந்து அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்குது. இது முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித்துக்கு அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவோம். ஏன்னா நல்ல ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் எடுத்துகிட்ட விதத்தை ரொம்ப அருமையாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு டேரக்டர். அது ஒரு உண்மை கதைன்னு கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல உணர்வுபூர்வமான படம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் ஜே பேபி படம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல வந்து படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் மாதிரி அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் எவ்வளோ யதார்த்தமான படம். சமீப காலங்களில் நம்ம நிறையா படங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம், யதார்த்த சினிமாக்களை பற்றி. அப்படி தமிழில் வந்த இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தமிழில் வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு யதார்த்தமான படம் இந்த படத்தை சொல்ல முடியும். கதாபாத்திரங்கள் அனைத்து கதாபாத்திரங்களுமே ரொம்ப ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாகவும் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. அந்த வகையில் எனக்கு ரொம்பவே உணர்வுபூர்வமாக இந்த படம் கனெக்ட் ஆச்சு. இந்த படம் இதுவரைக்கும் வந்த இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மனநலம் சார்ந்த இது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு உணர்வுபூர்வமாக அந்த படம் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் பார்த்துருப்போம் நிறைய இடங்களில். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி நம்ம வந்து அணுகிறோம், அவங்களை எப்படி நடத்துகிறோம், எப்படி பொது பார்வை எப்படி இருக்கிறத பற்றின ஒரு பெரிய ஒரு புரிதலை வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஊர்வசி மேடம் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய படங்கள் எனக்கு மாயா பஜார் 1995 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கதாபாத்திரம் அவங்க நடிப்பில் வந்து வேறு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப இந்த உள்ளுக்குள்ளே நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு மட்டுமே எனக்கு ரொம்ப தனித்துவமாக இந்த படத்தை வந்து ரொம்ப எமோஷனலாக ஆக்கிடுச்சு. அந்த படம் சில இடங்களில் ரொம்ப மனசை வந்து கனத்து போக செய்கிற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த படக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து இருந்துச்சு. நீங்கள் அவசியம் தேட்டரில் தவற விடக்கூடாது ஒரு படம். ஜே பேபி படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு படத்தை பார்த்த ஃபீல் இருக்குது. நான் 2 இடத்துல நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து இன்னமும் அந்த எமோஷ்னலாக தான் இருக்குது. அந்த படம் பார்த்து அந்த ஃபீல் எனக்கு அப்படி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் மாதிரி அவரோட எழுத்துக்களும் அவர் வந்து ஊர்வசி மேமோட அந்த ஜே பேபின்ற கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்க விதமும் அதை அவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்க விதமும் தான் நமக்கு அந்த கண்ணீரை கொண்டு வருது. அந்த எமோஷ்னல் சீன்ஸில் சூப்பர்பான ஒரு ஃபில்ம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா பார்க்க முடிஞ்சது. அண்ட் எஸ்பெஷலி தினேஷ் ப்ரோ அப்புறம் மாறன் சார் 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு உள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. அது வந்து நம்ம அம்மா, நம்ம மாமா, நம்ம சித்தப்பா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு க்ரியேட் பண்ணுது. அந்த ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு சூப்பர் பேக்கேஜ். இதை ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணனுக்கும் டைரக்ட் பண்ண சுரேஷ் மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மொத்த க்ரூ, கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது சூப்பர் ஃபில்ம். கண்டிப்பாக தியேட்டர்ஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நீலமோட எந்த படமாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதோட கதையிலையும் சரி, உள்ளடக்கத்துலேயும் சரி,
ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்றது எப்போவுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி ரொம்ப முக்கியமான, ரொம்ப இமோஷ்னலான, ரொம்ப நெகிழ்வான ஒரு படம் ஜேபிபி. இதை எழுதி இயக்கியிருக்கிற சுரேஷ் மாதிரி எனக்கு இந்த படத்தோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதை எழுதியிருந்த விதம், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அதை ஷூட் பண்ணியிருந்த விதம் எல்லாமே ரொம்ப ஒரு நியூ வேவாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இப்படி இவ்வளவு ஒரு பயணத்தை எடுத்துக்கிட்டு அதை இவ்வளோ நெகிழ்வான ஒரு எமோஷ்னலான ஒரு கதையாக சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக வர ஒரு படம். இந்த படம் கொடுத்த ஒரு பியூரான அந்த எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த இயக்குனருக்கு, இதை தயாரித்த ரஞ்சித் அண்ணன், ப்ரொடியூசர்ஸ் டீம், என்டையர் டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், இதை பற்றி நிறைய எழுதணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தமிழ் சினிமா எந்த லாங்குவேஜ் படத்துக்கும் ஒரு இன்ச்சு கூட குறைவில்லை, ஒரு இன்ச்சு மேலே தான் சொல்கிறோம். படம் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நல்ல படம். ஜேபிபி மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில் தி பெஸ்ட் மூவியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல படம். எல்லா ஆங்கிள்லேயும் சரி, ஸ்கிரிப்ட்லேயும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, ஐயோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் ஒரு படம் பார்த்துட்டு இவ்வளோ எக்ஸைட்டிங்காக பேசுகிறேன் அப்படிங்கும்போது நான் ஏன்னா எனக்கு ஒன்றும் பேச்சு வரவே இல்லை. டைரக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் அதையே பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல படம். நீங்கள் அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் கூட படம் பண்ண முடியுமா, இந்த மேட்ரு வச்சுட்டு படம் பண்ண முடியுமான்னு ப்ரூவ் பண்ணி அது ஜெயிச்ச படம். டோன்ட் மிஸ் ஜேபிபி. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் எக்ஸலண்ட் எக்ஸப்ஷனல் மூவி. இல்லை நான் சொன்ன தாய் பாசங்கிறது பையன் அம்மாவுக்காக பண்ண அதில் சின்ன ட்ராமெல்லாம் இருக்குங்க. அது இல்லை இந்த படம். இந்த படம் அவ்வளோ ரியலாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ரஞ்சித் அவர்கள் வழங்கும் சுரேஷ் மாரி அவர்கள் இயக்கத்தில் ஊர்வசி, மாறன், தினேஷ் அவங்கள நடிச்சிருக்கிற படம். இன்னும் பல பேர் எனக்கு எல்லார் பேரையும் தெரியல. எனக்கு தெரிஞ்சவர்கள் வரைக்கும் நான் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான ஒரு படம். யாருக்கு எப்போ எந்த நிமிஷத்தில் மனநிலை எப்படி மாறுதுன்றதை சொல்ல முடியாது. ஒரு தாய்க்கு அந்த மாதிரி மாறி போகுது. குழந்தைகள் பெற்றவர்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிற ஒரு கதை. நடிப்பு அப்படிங்கும் பொழுது ஊர்வசி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அற்புதமான இயல்பான ஒரு நடிகை. அதே மாதிரி தம்பி மாறன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். நானும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. இந்த தினேஷ் அவர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்ல கருத்துள்ள கதை. எனக்கு தெரிஞ்ச மகாநதி படத்திற்கு பிறகு கல்கத்தாவில் ஒரு முழு நீள கதைக்களம் இந்த பக்கமும் அமைச்சிருக்கிறது இந்த படத்தால் தான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான படம், நல்ல படம். படத்தை பார்த்ததுலேருந்து பெற்றோர்களே எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தக்கூடிய ஒரு படம். படத்தை பார்த்து ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு தமிழ் ரசிக பெருமக்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ ஜேபிபியோட ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த படம் எடுத்ததுக்கு. ஸோ ஏன்னா ஒரு மக்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த படம் எடுத்தோம். இந்த படம் மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற கதையும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நம்முடைய அம்மாக்களை பற்றிய கதை, நம்ம அம்மாக்களுடைய மகன்களை பற்றிய கதை, நம்ம பற்றிய கதையாக அது இருக்குது. ஸோ இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் எடுத்தோம். இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரெகுலரான ஒரு சினிமா பேட்டர்னான ஒரு கதை கிடையாது. ரெகுலர் சினிமா கதையில் இருக்கிற மாதிரியான சம்பவங்களும் இல்லை ஒரு கதாநாயக தன்மையோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் டோட்டலாக ஒரு பெண்ணோட பார்வையில் இந்த கதை முழுக்க சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு பக்கா ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அந்தளவுக்கு இந்த படத்தை நம்ம ப்ரெஸ் ஷோ பண்ணோம். பயங்கரமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் பாராட்டினாங்க. அண்ட் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அண்ட் இன்றைக்கி போட்ட ஷோவும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க எல்லாருமே அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா மக்களை நம்பி மட்டுமே இந்த படம் எடுத்திருக்கோம். தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வரணும், இந்த படத்தை கொண்டாடணும். அவங்களுக்கு இந்த படம் டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இனி இது மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம்.
நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ சுரேஷ் மாரி அண்ணனுக்கு வந்து இதோட ஃபர்ஸ்ட் மூவி. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை வந்து எல்லோரும் வந்து விதமாக வேறு மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் மேலே அந்த கதை மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் வந்து இது வந்து பயங்கர ஹானஸ்ட்டாக வந்து இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு Sorry, I don't speak Tamil yet, but I love working in this city and I love working with the filmmakers in this city. So hopefully I'll learn Tamil very, very soon. Tomorrow is Women's Day, and everybody in the country always keeps talking about making positive films about women and making more and more films which have positive female representation. Lots of reports are written, big panels are created, but there are very few filmmakers who actually walk the talk. And Suresh Anna and Ranjit sir are amongst that very rare breed. It's been a real privilege for me to work on this film, and as a producer I'm very excited, but as an audience I'm very emotional. It was a deeply moving and wonderful experience to watch this film with an audience in this theatre. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டு எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப உருகி பேசினாங்க, சந்தோஷமாக சிரிச்சுன்னாங்க, அழுதாங்க. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எடுத்துக்கிட்ட அந்த சொல்ல வந்தது கதையில் வந்து நான் என்ன நினச்சேனோ அதை கரெக்டாக செஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் எல்லோரும் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை வெற்றி படமாக நீங்கள் தான் மாற்றணும். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த படம். ரொம்ப நாள் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஏங்கிட்டே இருப்பீங்க, நல்ல படம் வரலன்னு. அப்படி ஒரு இடத்த இந்த படம் அடைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் தான் இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம என்ன எப்படி பார்க்குறோம், அந்த பார்வையை டெஃபினட்டாக இந்த படம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ டெஃபினட்டாக முதியோர் இல்லங்களில் விட்டால் பெரியவர்களை பற்றி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில மாற்றங்கள் உருவாகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முதல் படியாக இருக்கும். அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா நம்ம படத்தை தொடர்ந்து நடிக்கக்கூடிய நிறைய பேர் தொடர்ந்து சுழற்சியாக வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் தினேஷ் மட்டும் காணாம போயிருக்காரு. இந்த படத்தில் வந்ததுக்கான காரணம் என்ன? இல்லையே, குண்டுன்னு ஒரு படம் நடிச்சா, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து தினேஷ் நடிச்சுட்டு தான் இருக்காரு. இந்த கதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதோட எளிமை அண்ட் அதோட உண்மை தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் சில படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோன்னா எங்களுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. சில சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, ஜெண்டர் வயசாவோ இல்லை வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு தவறான கருத்துக்களே உள்ள படங்கள் மட்டும் தான் எடுக்கக்கூடாதுன்றது ஐடியா. ஸோ அதனால் வந்து பல கதைகள் கேட்குறப்போ, இப்போ சுரேஷ் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கிறப்போ இது கேட்குறப்போ இது வந்து ரொம்ப சமூகத்துக்கு குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவையான ஒரு கதையாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி நண்பர்கள் எல்லாருமே வந்து படிப்படியாக வந்து சக்ஸஸ் பண்ணின்னு வராங்க. அடுத்தடுத்த படங்கள் வந்து அவங்க நீலப்படத்தில் கிடைக்குமா இல்லை வந்து வேறு படத்தில் வேறு ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு தான் என்னோடய விருப்பம். வேறு ப்ரொடக்ஷனில் பண்ணுங்க எல்லாருமே. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் எல்லாமே போதை பொருள் சமீபத்தை கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ இன்சிடென்ட் வந்து பாண்டிச்சேரி ஒரு இன்சிடென்ட் வந்து இது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலே வந்து பயங்கர ஒரு பதட்டமாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாகவும் பதட்டமாக இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. நான் அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஆனால் அதை பற்றி நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த பயம் வந்து வெறுமனே இப்போ வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே மையப்படுத்தி இல்லை அது. ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல, சரியாக சொல்லி கொடுக்கப்படல. நம்முடைய கல்வி நிலங்கள் வந்து நமக்கு வந்து சரியான கல்வியை போதிக்குதா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற அந்த போதை பழக்க வழக்கங்கள் வந்து இன்னும் வந்து இதை வந்து ரொம்ப
ஈஸியாக மாற்றுது. அப்படி மாற்றுறப்போ இது வந்து ஒரு தனி மனிதன் பிரச்சனையான்னு பார்த்தா இது ஒரு சமூகத்தோட பிரச்சனையாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த சமூகமும் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து குற்றம் செய்தவன் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டான். நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க குடும்பங்களில் வந்து அப்பாக்களா, தாத்தாக்களா, மாமன்களா, சித்தப்பாக்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க யாருமே இன்னும் மாட்டல. இந்த பசங்க மாட்டிட்டானுங்க. அப்போ அந்த மாட்டின பசங்க குற்றம் ஏற்றிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும், அது எல்லாமே முக்கியம் தான். ஆனால் மாட்டாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டினவனை குற்றம் சாட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் இந்த சமூகம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி தான் இதுக்கு வந்து காரணம். அது பொறுப்பேற்றுக்கணும். இங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்கள், இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள், இங்கே இருக்கிற சமூக கூடங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்கள வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த எண்ணத்தை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராக்டிஸ்குள்ளே நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிற கல்வி தான் பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். கல்வியும் இங்கே இருக்கிற வந்து ஒரு பகுத்தறிவற்ற தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம அடிப்படையில் நமக்கு உருவாகிறப்போ டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து களையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு பொறுப்புணர்வு. இது எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அரசியல் கருத்து நிறைய பேசிட்டு எதிர்காலத்தில் அரசியல் கட்சி விஜய் அவர்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கும் இல்லை, இப்போதைக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தொடர்ந்து வந்து சினிமாவில் பயணிக்கிறது தான் இப்போது எண்ணம். நீலம் ப்ரொடக்ஷன்ல எப்பயுமே வந்து அம்பேத்கர் சிம்பிள்ஸ் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல சாயல் வந்து போகும். ஆனால் அது கம்பல்சரி காட்டுறீங்க. அது எதுக்காக காட்ட வரீங்க? அவங்க 2 பேரும் எனக்கு டீச்சர் கிடைக்கலன்றத இல்லை, அவங்க 2 பேரும் என்னோட டீச்சர். அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீச்சரை வந்து நான் எல்லாத்த இடத்துலையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கும் வந்து நிறைய டீச் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தங்கலான் சீக்கிரம் வருவது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா சென்சார் அப்ளை பண்ணுறது தான். அது சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயங்கர பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. தெரியலையே, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபு பிடிக்கும், என் பொண்ணு பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலிட்டியோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நான் வந்து கட் பண்ணணுன்னு என்னுடைய லைஃப்பில் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை நான் என்னால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அடக்குமுறையை நான் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து ஒவ்வொரு நாள்லையும் ட்ரை பண்ணிருக்கேன். அது இந்த உமன்ஸ் டேவிலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மகளிர் அனைவர்களுக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜேபேபி அந்த டேட்டை நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோன்னா, இந்த படத்துக்கும் இந்த மகளிர் தினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கு இருக்குது. அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க ஊர்வசி அம்மா வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு அன்பிரிவிலேஜ்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமாக உழைக்கிற மக்களுடைய ஒரு உமன். அவங்க அந்த உமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். அவங்களோட உறவுச்சிக்கல் தான் பேசியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த நாளுக்கு பொருத்தமான ஒரு நாளாக இருக்கும். ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். தங்கலான்னு டேய் முடிஞ்சிச்சு.